அந்த காலத்துல எல்லாம் வந்து 15 வயசு 16 வயசுலயே வந்து திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும். அதுக்குள்ளே 20 வயசுக்குள்ளேயே குழந்தைகள் ஒரு 4-5 குழந்தைகள் பெற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. கூட பூஜைக்கு என்ன வச்சுக்கணும்? விநாயகர் பொறுத்தளவு எது வேணாலும் வச்சுக்கலாம். கைத்தலம், நிறைகனி, அப்பமூடு, அவல் பொறி, கப்பிய, கரிமுகன், அடி வேண. அப்ப கைத்தலம், நிறைகணி. விநாயகருக்கு பொறுத்தளவு நிறைய படம் வைக்கணும். கைத்தலம், நிறைகனி, அப்பமூடு, அவல் பொறி. அப்பம் வைக்கணுமா, அவல் பொறி வைக்கணுமா, கப்பிய கரிமுகன், அடி வேண. அவல் வைக்கணும், அவல் பொறி வைக்கணும். அப்போ அவல் பொறிங்கிறது கிடைக்கும். நாட்டு மருந்துல கிடைக்கணும், அவல் பொறின்னு கேட்டால் கிடைக்கும், அது வைக்கணும். அப்போ ரெண்டு ஒன்று செய்ய ஒரு சிலருக்கு வந்து நடந்தது, ஒரு சிலருக்கு லேட் ஆச்சு. 20 நாள் 21 நாள், ஒரு சிலருக்கு 90 நாள் வரைக்கும் கூட நடந்து அதை திருமணமாக நடந்தது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு 30-35 வயசுல கல்யாணம் ஆகி நாகாமல் இருக்கிறது 90 நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் குருவே துணை. அறியோம் நன்றாள்க, குருவாழ்க, குருவேதனை. இப்பொழுது என்னன்னா, பொதுவாக வந்து ஒரு வாழ்க்கைங்கிறது என்னன்னா, கணவன் மனைவி நடிச்சது தான் வாழ்க்கை. ஒத்தையா இருக்கிறதெல்லாம் வாழ்க்கையே கிடையவே கிடையாது. ஒத்தையா இருக்கிறது வாழ்க்கை கிடையவே கிடையாது. அப்போ கணவன் மனைவிங்கிறது ஒரு முக்கியமான தன்மை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து விஷயம் இருக்கு. அப்போ கணவன் மனைவிங்கிறது ஆண் பெண் வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ வந்து குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது கணவன் மனைவிங்கிறது மெயினா வந்து எல்லா பக்கமும் காணப்படுகிறது. இப்போ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற உறவுங்கிறது வந்து மற்ற உறவு காட்டிலுமே வந்து என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை அப்படிங்கிறது என்னுடையங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து கணவன் மற்றும் மனைவி மட்டுமே. அப்போ உங்களுக்கு எத்தனையோ இருக்கலாம். குடும்பத்துல வந்து பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையவே கிடையாது. ஆனா இருந்தாலும் கூட என்னுடையன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா கூட சொல்லக்கூடிய இடம் ஒரே இடம் வந்து கணவன் மனைவி உறவு தான். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் அப்படிங்கிற போது ஜோதிடத்துல வந்து நம்ம ஏறக்குறைய வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து 15 வயசு 16 வயசுலயே வந்து திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும். அதுக்குள்ளே 20 வயசுக்குள்ளேயே குழந்தைகள் ஒரு 4-5 குழந்தைகள் பெற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. அப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போகல, படிக்க போகல, பள்ளிக்கூடம்ங்கிறது வந்து முடிஞ்சது ஒரு 5ஆவதோட நிறுத்திடுவாங்க, பள்ளிக்கூடம் போகாமே நிறுத்திடுவாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டங்கள் அந்த காலத்துல. ஆனா அதே சமயத்துல குடும்பம் அப்படிங்கிற போது சமீப காலகட்டத்தில் நினைத்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம்ங்கிறது முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சந்தோஷமான நிகழ்ச்சின்னு நம்ம சொன்னோம். அப்போ வந்து 15 வயசுல நடந்துன்னு சொன்னோம். இப்போ என்னன்னா 15, 16 எல்லாம் நடந்து போச்சு. நார்மலா வந்து பொதுவாக திருமணம்ங்கிறது வந்து ஒரு 20-21 நடக்கணும். அப்போ 22 நடக்கல, 23 நடக்கல, 24 நடக்கல, இப்படியெல்லாம் திருமண தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 27 நடக்கணும், 30 நடக்கணும், 35 நடக்கணும், அல்லது 40 நடக்கணும். இப்போ இதெல்லாமே பெரிய ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடையா போயிட்டு இருக்குது. பொண்ணு வந்து என்னங்கன்னா ஆண் தேய்க்கிற மாதிரி பொண்ணு இல்லை, பொண்ணு தேய்க்கிற மாதிரி ஆண் இல்லை. இது வந்து நடைமுறையில நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சமல்ல நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்ன காரணம், எது காரணம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய திருமண தடைங்கிறது ஒரு விஷயம் வந்து காணப்படுகிறது. இப்போ ஜாதகத்தை பார்க்குறோம், குருபலன் இப்போ வருது அப்போ வருது அப்படின்னால கணக்கு போடுறோம். இது வந்து நடைமுறைகள் நிறைய பார்த்துருக்கு. இப்போ இருக்கிற வந்து ஒரு மெயினான ஒரு கேட்டகரி வந்து காசு பணம் சம்பாதித்தை விட அவன் சுகமாக பிரச்சனையெல்லாம் வாழ்றதுக்கோ ஒரு குடும்பத்துக்குங்கிற விஷயம் ஒரு ஆணோ பெண்ணோ கிடைக்கும் வாய்ப்பு ரொம்ப 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 குறைவா இருக்குது. இதுக்கு என்னென்னமோ தேடுதல் இருந்தாலும் கூட என்னோட அனுபவத்தில் வந்து எனக்கு ஒரு குருநாதர் எனக்கு சொன்னார். அந்த குருநாதர் சொன்ன பரிகாரத்தை ஏறக்குறைய எல்லாம் நிறைய நிகழ்ச்சியில் நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன். அந்த பதிவு செஞ்சு ஒவ்வொரு பதிவிலையுமே வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி தான் பதிவு இருந்தது. அப்போ அதை வச்சு நான் என்ன பண்ணா பயன்படுத்தி பார்த்தேன். ஏறக்குறைய 1990 இதைய பயன்படுத்தி பார்த்தேன். வயது கணக்கில் 40-41 ஆனாலும் கூட வந்து இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கிறத நான் கண்ணில் பார்த்துருக்கேன். அப்போ நான் என்னன்னா என்னோட அனுபவம் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். எத்தனை நாள் இருந்தாலும் கூட இது நம்ம போக்குற இடத்துலலாம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த திருமணத்துக்கு பரிகாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரொம்ப 1990 ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, அங்கே திருமணம் அந்த பையனுக்கு வந்து 30-35 வயசு இருக்கும். நான் 90 வந்து 35 வயசு அந்த திருமணம் நடக்கல. அப்போ எனக்கு இந்த திருமண தடைக்கான ஒரு பரிகாரம் சொன்னாங்க. இந்த பரிகாரத்தை சாயந்தரம் 7 மணி 7:30 மணிக்கு அதை பண்றேன். இப்போ விலைவாசி குறைவு, சாமான்கள் ஒரு ரொம்ப சிம்பிளா எல்லாம் அவங்க வீட்லயே இருந்தது. எல்லாம் சேர்ந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா தான். எல்லாம் பண்ணி பூஜை முடிக்கிறேன். நான் வந்து சனிக்கிழமை நைட்டு பூஜை பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த பையனை வந்து பொண்ணு இருக்குது வாங்கன்னு சொல்லியாச்சு. இது ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக
கரெக்டாக வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். நான் பூஜை பண்ணேன் 8 நாள், சனிக்கிழமை நைட் பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்த்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். சாதாரணமான மிராக்கிள் கிடையாது. இது என்னன்னா எனக்கு இப்போ இது அதாவது முதல் நான் செய்கிறேன், பரிகாரம் செய்கிறேன். இப்போ நான் பரிகாரம் செய்யும்போது எனக்கே ஒரு விஷயம், இது என்னடா இப்படியெல்லாம் ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரமா அப்படின்னு சொல்லி போட்டு, சரி இது செஞ்சு பார்க்கலாமே. நம்ம அவங்க செய்கிற போது காக்காய் இருக்கிற பணமளம் வந்து ஏதாவது ஏமாந்து நடந்துருதான், சரி எதுக்கு நம்ம பார்த்துருவோம், நம்ம செஞ்சு பார்த்துருவோம், நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு செஞ்சு பார்த்தலாம்னு சொல்லி போட்டு இந்த பரிகார பயிற்சியில் அப்படியே கொஞ்சம் நுழைஞ்சு என்ன பண்ணேன், இது மாதிரி திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். அப்போ 2 செய்ய ஒரு சிலருக்கு வந்து நடந்தது, ஒரு சிலருக்கு லேட் ஆச்சு, 20 நாள் 21 நாள், ஒரு சிலருக்கு 90 நாள் வரைக்கும் கூட நடந்து அதை திருமணமாக நடந்தது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு 30-35 வயசுல கல்யாணம் ஆகி ஆகாமல் இருக்கிறது 90 நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அப்போ ஒரு சிலருக்கு என்னன்னா சீக்கிரம் நடந்தது, 90 நாள் நடந்தது. அப்போ என்னன்னா இந்த பரிகாரம் அதிகபட்சம் தோல்வி தராது, கண்டிப்பா நடந்துருதுங்கிற விஷயத்த நான் அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு சிலருக்கு நான் அதனால என்ன பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணா நான் டைம் சொல்றது இல்லை, எங்க விரைவில் நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன். எப்படின்னா அவங்களுடைய அமைப்பு, கர்மாவின் அடிப்படை, ஜாதகத்தில் பெட்டியில் இருக்கிற அமைப்பு, இதெல்லாமே எந்த விதியும் நம்மளால மாத்துறதில்ல. வழிபாடு தான் நம்ம செய்கிறோம். இது மாதிரி நீங்க பரிகாரம் நம்ம சொல்ற பேர் தான் பரிகாரம் முடிய, திருமணம் நடக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு பண்றோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்யறது, திருமணம் நடக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு பண்றோம். இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம் கிடையாது, வழிபாடு முறை மட்டுமே, வேற எதுவும் கிடையாது. அப்போ இந்த வழிபாட்டு முறை செஞ்சு என்ன பண்ணோம், ஏறக்குறைய அதற்கு பிறகு 90ல் ஆரம்பிச்ச பயணம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இது மாதிரி பரிகாரங்கள் சொல்லி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. இப்போ என்னுடைய மாணவர்களும் நிறைய பேர் வந்து இந்த வாழைப்பூ பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திருமணம் நடக்கிறதுக்கு வெறும் வாழைப்பூ பரிகாரம், ரொம்ப சிம்பிளா சமாச்சாரம். ஆனா என்னன்னா கொஞ்சம் நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணும். 2வது விஷயம் என்னன்னா இரவுல தான் பண்ணணும். இந்த நம்ம இந்த சமாச்சாரம்லாம் பார்த்துக்கணும், சரியா இந்த அரசு நேரம் பார்த்துக்கணும். அரசு நேரம் பார்த்தா செஞ்சோம்னா செஞ்சிடலாம். அப்போ மெயினாக விஷயம் அந்த அரசு நேரம் தான். அந்த 7 மணி 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த பையனுடைய யாருக்கு பண்ணோமோ அவங்களுக்கு அந்த அரசு நேரத்தில் பண்ணும்போது தான் அவனுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால இரவு நேரத்தில் பண்ணணும். நம்ம ஒரே நாளில் 10 பேர்த்துக்கெல்லாம் பண்ணுறதுங்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு பண்ணலாம். அப்போ அவனுக்கு அரசு நேரம் அடுத்த நாள் வரணும், வந்துன்னா அந்த நேரத்தில் வந்துன்னா பண்ணிக்கலாம். 7:15 8 9 மணி வரைக்கும் கூட பண்ணலாம், ஒன்று தப்பு இல்லை. ஏன்னா அதிகபட்ச பூஜை எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேணும் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கான பூஜைகள் இருக்கு, பெரிய ஒரு பெருசு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ அந்த பூஜை பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். எப்படி பூஜை பண்ணுறது, ஏன்னா வந்து ஒரு விஷயம் நாம் பண்ணணும், பழிச்சது. அப்போ வந்து என்னன்னா இதில் பார்க்குறவங்களும் செய்யலாம். இப்போ இது வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க, ஜோசியர் மட்டுமே செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து சிம்பிளான விஷயம். செய்ய தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இப்போ திருப்பி 2 தடவை போட்டு பாருங்க. அதில் இருக்க டவுட் இருக்கிறது கேளுங்க, அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 தடவை 3 தடவை கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கும். கேட்டு இப்போ செஞ்சு பாருங்க. யார் வேணும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சுடலாம். தன்னுடைய குழந்தைகளுக்கு திரும்ப தரைப்பெல்லாம் இப்போ இதில் வந்து நாம தான் பண்ணணும், பண்ணால் பலிக்குங்கிறது யாரு பண்ணாலும் படிக்கும். நம்ம தினசரி சாப்பாடு குழம்பாக்குறோம், நல்லா தான் இருக்குது. அதே போல் இது பரிகாரங்கள்ங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தான், பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு, ஒரு பரிகாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா வந்து தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பூஜையாக இருந்தாலும் வந்து விநாயகர் பூஜை பண்ணணும். உங்களுக்கு விநாயகர் பூஜை பண்ணணும். அப்போ விநாயகர் பூஜை பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு வாழை இலை வச்சுக்கணும். அந்த வாழை இலைக்கு மேலே என்ன வைக்கலாம், ஒரு சின்ன மத்தியில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். பிள்ளையாருக்கு என்ன பண்ணணும், அருகம்பில் கட்டாயம் கொடுக்கணும். மஞ்சள் பிள்ளையார் வச்சுக்கோங்க, அது சாணி பிள்ளையார் வச்சுக்கோங்க. சாணி பிள்ளையார் உடனே ரிசல்ட் கிடைக்கும். மஞ்சள் பிள்ளையாரை விட சாணி பிள்ளையார் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும். அந்த பிள்ளையார் நொடியில் வச்சு அதுக்கு மேலே அருகம்பில்லை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுருங்க. ஒரு வேலை முடிஞ்சுதான், பிள்ளையார் வச்சாச்சு. அப்போ பிள்ளையாருக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, 2 வாழைப்பழம், அதாவது வெத்தலை, அதுக்கு மேலே பாக்கு, காசு வந்து வச்சிருங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் 11. இப்போ பொன்னைகள் கிடையாது, அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 11 ரூபா காசு வச்சிருங்க. அதில் 11 ரூபா காசு வச்சுட்டு கூட பூஜைக்கு என்ன வச்சுக்கணும், விநாயகர் பொறுத்தளவு எது வேணாலும் வச்சுக்கலாம். கைத்தலம், நிறைகணி, அப்பமூடு, அவல் பொறி, கப்பிய, கரிமுகன், அடி, வேண. அப்போ கைத்தலம், நிறைகணிக்கு விநாயகருக்கு பொறுத்தளவு நிறைய பழம் வைக்கலாம். கைத்தலம், நிறைகணி, அப்பமூடு, அவல் பொறி, அப்பம் வைக்கணுமா, அவல் பொறி வைக்கணுமா, கப்பிய, கரிமுகன், அடி, வேண, அவல் வைக்கணும், அவல் பொறி வைக்கணும். அப்போ அவல் பொரிங்கிறது கிடைக்கும், மாட்டு மரத்தில் கிடைக்கணும். அவல் பொரின்னு கேட்டால் கிடைக்கும், அது வைக்கணும். கொஞ்சம் தேன் ஊற்றி அதில் கலந்து சாமிக்கு வச்சுட்டா போதுமானது. அப்போ வேற வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம், முந்திரி திராட்சை வைக்கலாம், எல்லாமே எது வேணாலும் வைக்கலாம். அப்போ பூக்களை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன பூ கடையில் கிடைக்குதோ அது வாங்கிக்கலாம். மல்லிகைப்பூ வச்சுக்கலாம், அரளிப்பூ வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். வழிபாடு சிம்பிளான வேலை. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பெருசாக கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது வச்சுக்கலாம்.
இது முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாழை இலை வச்சாச்சு. அப்போ விநாயகருக்கு வலது பக்கம் ஒரு விளக்கு மண் விளக்கு, இடது பக்கம் ஒரு மண் விளக்கு, 2 விளக்கு வச்சுங்க. அது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு தீபம் போடுங்க. வலது பக்கம் ஒரு விளக்கு, இடது ஒரு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் போடுங்க. வேற ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம், 2 விளக்கு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? இது கஷ்டம் கிடையாது. மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவையான பொருள்கள் பூரா வச்சுக்கிறோம். அப்போ வச்சுக்கிறோம். அப்புறம் முக்கியமான தேவை என்ன பண்ணணும்? ஊதுபத்தி வைக்கணும், சாம்பிராணி எல்லாம் வைக்கணும். வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு விநாயகர் பெருமானே, இப்படி இவருக்கு திருமணம் நடக்கல, அந்த திருமணம் நடக்கிறதுக்காக பூஜை பண்ணியிருக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கணும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி இதுக்காக உங்களுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட சங்கல்பம் பண்ணி பூஜை படித்து 2 விபூதி போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு, ஏன்னா கற்பூரம் பற்ற வச்சுட்டு தான் தேங்காய் உடைக்கணும், நல்லா தெரிஞ்சுக்க. நம்ம பூஜை பண்ணும்போது எல்லாம் ரெடி பண்ணி கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு தேங்காய் உடைச்சி அந்த குடுமி அங்கே தேங்காய் அங்கே வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணால் அந்த கற்பூரத்தை வலது பக்கம் மட்டும்தான் 3 முறை காமிக்கணும். எல்லாம் ஒரு சிலர் இடது பக்கம் காமிக்கிறாங்க, காமிக்கக்கூடாது, வலது பக்கம் மட்டும் காமிங்க. காமிச்சு வச்சுட்டு யார் பூஜை பண்ணுங்க, விநாயகருக்கு என்ன பெரிய மந்திரம், ஓம் கம் கணபதி நம்ம, அவ்வளோதான். இல்லைன்னா விநாயகரோட 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்து இளம்பரை போடு மீட்டனை, நந்தி மகந்தனை, யானை குழந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிறது அதோடைய மந்திரம். அப்போ இந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா காயத்ரி மந்தி ஏகதந்தாய் வித்மகே வக்ரண்டாய் திமி, இது மாதிரி மந்திரம். இப்போ ஏதாவது ஒரு மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 21 தடவையாக சொல்லுங்க. இப்போ சிம்பிளான விஷயம் அவ்வளோதான். அப்போ பூவை போட்டுக்கலாம், அருகும்புல் போட்டு ஜெபம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. விநாயகருக்கு உலகத்திற்கு எல்லா பொருளும் வைக்கலாம், எதுவுமே கணக்கு கிடையாது, எல்லா பூவும் வைக்கலாம். சரிதானுங்களா? இப்போ விநாயகர் வழிபாடு முடிஞ்சு போச்சு. வச்சு சாமி கும்பிட்டு அந்த பையனுக்காக அல்லது அந்த பொண்ணுக்காக பூஜை பண்ணுறோன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஒரு செட்டு தனியாக எடுத்து முடிச்சுது. 2வது பக்கத்தில் இன்னொரு இலை, பக்கத்தில் இன்னொரு தலைவாழை இலை. அந்த தலைவாழை இலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசன் இலை 9 இலை வாங்கிக்கணும். அரசன் இலை, அரச மரத்த இலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த அரச மரத்த இலை புழு பூச்சியெல்லாம் வாங்கி தண்ணியில் கழுவி 9 இலைங்க. அரசன் இலை 9 இலைங்க. அந்த 9 இலை வாங்கி என்ன பண்ணணும், அந்த நுனி இருக்கு பார்த்தீங்களா, நுனியை நீங்கள் மத்தியில் வச்சுக்கணும். அப்போ காம்பு ஊற வெளியிருக்கிறோம், வட்டமாக எடுக்கணும். அந்த நுனியை சென்டரில் வச்சுட்டு அதாவது 9 இலை ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே திருப்பினீங்கன்னா வட்டமாக கிடையாது மாதிரி வட்டமாக நிற்கும். 9 காம்பும் 9 திசையும் நோக்கி நிற்கும். இது உங்களுக்கு சுலபமான விஷயம் தான், பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. 9 இலை வச்சுக்கணும். இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, இந்த உளுந்து உடைக்காத உளுந்துங்க, கருப்பு உளுந்து இருக்குமில்லங்க, அந்த கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்க. கொள்ளு ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மேலே கொட்டிடுங்க. அதாவது இந்த அரசநிலை இருக்கு பார்த்தீங்களா, அரசனைக்கு மேலே உளுந்து ஒரு 1/4 கிலோ, கொள்ளு ஒரு 1/4 கிலோ, அது 2ஐயும் கொட்டிடுங்க. கொட்டினா ஒரு வேலை, 2வது வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. சரிதானுங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் இந்த லிஸ்ட்டை குறித்து நீங்கள் சாமானங்களை நீங்களே வாங்கிக்கலாம். இப்போ நான் வரிசையாக பூஜை முறை சொல்கிறேன். டோட்டலாக இதெல்லாம் எழுதி என்னென்ன சாமானம் வேணுமோ வாங்கிட்டு பூஜை பண்ணுங்க. ஏன்னா எப்படின்னா தனித்தனி லிஸ்ட்டு சொன்னால் சரி வராதுங்கிறதுக்காக நான் அப்படியே சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, 1 லிட்டரு 1.25 லிட்டரு பிடிக்கிற மாதிரி மண்பானை வாங்கிக்கோங்க. மண்பானை வாங்கிக்கோங்க. அந்த மண்பானையில் 1.25 லிட்டர் பசும்பால் பிடிக்கும், நாட்டு மாட்டு பால் இருக்கும். இந்த 1 லிட்டர் 1.25 லிட்டர் கலக்குது பார்த்தீங்களா, அந்த கிராமத்தில் தான் சொல்லி நாட்டு மாட்டு பால் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதில் ஊற்றணும். அப்புறம் இந்த கலசத்துக்குள்ளே உழுகாத மாதிரி ஒரு வாழைப்பூ, கொஞ்சம் பெரிய பூவை வாங்கி, ஏன்னா நம்ம 1.25 லிட்டர் பிடிக்கிறோம், இந்த வாழைப்பூ சின்னதாக வாங்கிட்டு வச்சுக்க அந்த ஓட்டுக்குள்ள உள்ளே போயிடும். ஓட்டுக்குள்ள உள்ளே போகிற மாதிரி, அதாவது வாய்க்குள்ள உள்ள போகிற மாதிரி கொஞ்சம் பெரிய பூவாக வாங்கிக்கணுங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், அந்த அரச நிலை, அதற்கு மேலே உளுந்து கொள்ளு, அந்த கொள்ளுக்கு மேலே என்ன பண்ணிருக்கிறோம், கலசம் வைக்கிறோம். கலசத்துக்கு மேலே என்ன பண்ணுறோம், உள்ள பால் ஊற்றிக்கிறோம். எவ்வளோ பால் ஊற்றுறோம், 1.25 லிட்டர் பால் ஊற்றுறோம். சரிங்களா? அந்த கால் ஊற்றினதையும் என்ன பண்ணுறோம், அந்த வாழைப்பூவை ஆல்ரெடி கழுவிடணும். அந்த பானையும் கழுவணும், வாழைப்பூவையும். இப்போ அதாவது பூஜை பொறுத்தளவு எல்லா பொருளையும் கழுவிக்கணும். கழுவுனீங்க என்னன்னா, யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த பங்கு போயிடும். இப்போ எந்த பொருள் பூஜைக்கு வச்ச பொருள் தண்ணி தொழில், வாழைப்பழம் வாங்கிட்டு கழுவிடணும், எலுமிச்சம்பழமான கழுவிடும், எதாக இருந்தாலும் கழுவிடணும். இதே இப்போ சர்க்கரை கரையில் வச்சுட்டு கழுவணும்னு கேட்க வேண்டாம், தண்ணி எடுத்து தொளிச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் கலசம் வச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு. சரி, கலசத்தில் என்ன, வாழைப்பூவில் ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கோங்க. கலசத்தை சுற்றி 4 பக்கம் போட்டு வச்சு, கலசத்துக்கு நூலெல்லாம் எதுவும் சுற்ற வேண்டாமுங்க. நூல் சுற்றுற வேலை வேண்டியதில்லை. வாழைப்பூவில் என்ன பண்ணலாம், பொட்டு வச்சு ஏதோ பூ ஏதாவது சுற்றி விடலாம். மல்லிகைப்பூ, இது மாதிரி ஏதாவது பூக்களை, அரளிப்பூ, ஏதாவது பூ அந்த கலசத்துக்கு மேலே இந்த வாழைப்பூ மேலே சுற்றி விட்டுருங்க. இப்போ இந்த வேலை முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ நம்மளுக்கு கலசம் ரெடி ஆகிடுது. அப்போ இதுக்கு பூஜைக்கு பொருள் என்ன வைக்கலாம், இதுக்கு முதல்ல எப்படி விநாயகருக்கு வச்சிங்களோ அது கலசத்துக்கு மேலே என்ன வைக்கணும், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, அதுலேயும் ஒரு 11 ரூபா காசு,
10 ரூபா காசு ஒன்று 1 ரூபா காசு ஒன்று வச்சிருங்க, சரிங்களா? அப்புறம் மறுபடியும் அந்த காசு வச்சுட்டு காசு பக்கத்தில் வாழைப்பழம் வைக்கணும். பொதுவாக எந்த தெய்வம் வந்தாலும் வாழைப்பழம் வைக்கணும். அப்புறம் வந்து பூஜை பொருள் எல்லாமே வைங்க, கல்கண்டு அவளுக்கு இது மாதிரி பூஜை பொருள் என்னென்ன இருக்கோ அதை பூராமே வந்து அந்த பூஜை பொருளில் நீங்கள் அங்கே வையுங்க. பூஜை வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையான பொருள் பூரா பூஜை வச்சுக்கோங்க. அதே மாதிரி விளக்கு வந்து எப்படிங்க நீங்கள் விநாயகருக்கு வச்சிங்களா அதே மாதிரி வலது பக்கம் ஒரு அளவுக்கு இடது பக்கம் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. மண் விளக்கு தான் வைக்கணும், வேற விளக்கு வைக்க வேண்டாமுங்க. இதை வேணா பூஜை பண்ண பிறகு இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த விளக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த பக்கம் மண் விளக்கு வாங்கிட்டு வந்து மண் விளக்குல நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் திரி போட்டுக்குங்க. அதாவது முதல்ல விளக்கு வைக்கணும், ரெண்டாவது எண்ணெய் ஊற்றணும், அதுக்கு அப்படியே நீங்கள் திரி வைக்கணும். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, திரி போட்டு எண்ணெய் ஊற்றுறதுக்கு தப்புங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது மாதிரி பண்ணுங்க. ஒரு வேலை முடிஞ்சு வச்சா முடிஞ்ச பிறகு நம்ம கலசம் ரெடியாக இருக்குது. அப்போது கலசம் வச்சாச்சு. இது எப்படி அரச நிலை, அதுக்கு மேலே உளுந்து கொள்ளு, அதுக்கு மேலே கலசம் வச்சாச்சு, கலசத்துக்குள்ள பால் வச்சாச்சு, அதுக்கு மேலே வாழைப்பூ போட்டாச்சு, அதுக்கு பூ சுற்றியாச்சு, தேவையான பொருள் பூஜை பொருள் எல்லாம் வச்சாச்சு. பூஜை பொருள் என்ன பண்ணுவோம், தேங்காய் பழம் ஜோடஞ்சாம்பளி பத்தி குச்சி அதெல்லாம் வச்சாச்சு, சரிங்களா? கல்கண்டெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வச்சாச்சு, ரைட்? அவ்வளோதான். இப்போ அரளிப்பூ வச்சுக்கலாம். சிம்பிளாக வந்து பூஜைக்கு நீங்கள் அரளிப்பூ வந்து கிலோ விலை கம்மியாக கிடைக்கும், வச்சுக்கலாம். மரமாக இருக்கிற பூ வேணும்னா மல்லிப்பூ வச்சுக்கலாம். சென்ட் இருக்குது, அத்தை இருக்குது, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பூஜை வச்சாச்சு. பூஜை ரெடி பண்ணி என்ன பண்ணுறோம், அதுவும் என்ன பண்ணிருக்கிறோம், எல்லாமே வந்து ரெண்டும் வச்சாச்சு. முதல் விநாயகர் பூஜை முடிஞ்சாச்சு, இந்த பூஜை முடிஞ்சாச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கலசத்தை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கணும், சூரியன் பார்த்த மாதிரி கிழக்கு அமைக்கணும். அப்போ வாழைப்பழம் எப்படி இருக்கணும், வாழை இலை இமயமலை பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணுங்க, சரிங்களா? அப்படி வடக்கு பார்த்த மாதிரி இலை மேலே அது மேலதான் கலசம் அமைக்கணும். விநாயகரோட வேலையும் வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணுங்க, சரிங்களா? வச்சுட்டு நீங்க அந்த கலசத்துக்கு பின்னால யாருக்கு திருமணம் ஆகணும், ஆணோ பெண்ணோ அப்படிங்கிற விஷயம் இல்லை, அந்த திருமணமாக வேண்டியவங்களை அந்த கலசத்துக்கு பின்னால உட்கார சொல்லிடுங்க. கலசத்துக்கு பின்னால ஒரு துணி போட்டு, எப்பவுமே வெறுந்தரையில் உட்காரக்கூடாதுங்க. எல்லாம் இப்படி பண்றாங்க தப்புங்க. பூஜை பண்றதுல எல்லாம் என்ன பண்றாங்க, ஹோமம் பண்றதுல எல்லாம் உட்கார்றாங்க. நாம வந்து ஏதாவது விரிப்பு இல்லாம உட்காரக்கூடாதுங்க. நம்ம பண்ண மந்திரங்கள் எல்லாம் பூமி இழுத்துக்குங்க. எல்லாம் தப்பு பண்றாங்க, அது பண்ணக்கூடாது. அப்ப நீங்க பரிகாரம் பண்றோம், இது வழிபாடு பண்ணாலும் நம்ம வந்து முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே வஸ்திரம் போட்டு, யாருன்னா அவர் ஒருத்தர் தான் உட்கார்றாரு, அவருக்கு வந்து ஒரு சின்ன துண்டாவது போட்டு உட்கார வச்சுக்கணுங்க, சரிங்களா? அது ஆணோ பெண்ணோங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க, சரிங்களா? அது எப்போ பண்றோம், நைட்டு 7:15 மணிக்கு மேல் பண்றீங்க. சூரியன் மறைஞ்ச பிறகு 7:15 மணிக்கு பண்றீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கலசத்துக்கு பின்னால் உட்காந்துருப்பாரு, சரிங்களா? அப்ப அவர் எப்ப இருப்பாரு, அவரும் சூரியன் பார்த்த மாதிரி கிழக்கு உட்காந்து, சூரியன் மறைஞ்சிரும், ஆனால் சூரியன் பார்த்த மாதிரி கிழக்கு முகம் உட்காரணும், கலசம் கிழக்கு முகம். அப்ப கலசத்துக்கு பின்னால் அவர் உட்காந்துருக்காரு, பார்த்துட்டீங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னு இது இந்த வேலை முடிஞ்சாச்சு. அப்போ விநாயகர் முடிஞ்சாச்சு. ரெண்டாவது இதுக்கு பூஜை பண்ணணும்ல, இதுக்கு பூஜை என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகுவுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, கேதுவுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுங்க. ராகுவுக்கு ஒன்று, கேதுவுக்கு ஒன்று இருக்குதுங்க. இந்த 2 மந்திரத்தையுமே குறைஞ்சது எத்தனை வயசுன்னு பார்க்கணும். ஒரு கம்மி வயசுனா நம்மளுக்கு ஒரு 108 மந்திரம் சொன்னா போதும். ஒரு வயசு 30 வயசு 40 வயசு இருக்குன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 1008 மந்திரம் சொன்னோம்னா ரிசல்ட் உடனே கிடைச்சிடும். மந்திரம் நீங்க கம்மியா சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் இட் வில் கெட் சம் டைம். அப்போ நமக்கு தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஜ மந்திரத்தோட சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பீஜ மந்திரம்னா ராகுக்குரிய பீஜ மந்திரம். ராகுக்குன்னா கிரௌம், HROWM, கிரௌம். ஓம் கிரௌம் ராகுவே நமக. இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை சொல்லணும். அதே மாதிரி கேதுவுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுங்க. கேதுக்கு வந்து சௌம், SOWM, சௌம். இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை, அதாவது வயசு அதிகமான இல்லைன்னா நம்ம கம்மியை பண்ணிக்கலாம். ஒரு 300 வேணும், 3 சரம் வெட்டுக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம். பூ போட்டு பண்ணலாம், இல்லை ருத்ராட்சி மந்திரம் ருத்ராட்சி மாலையில் எண்ணிக்கலாம். இது உங்களுடைய எல்லாமே உங்களுடைய பண்ணது. பரிகாரம் பண்ணணும், இவ்வளவுதான். பரிகாரம் பண்ணனால் இந்த இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணணும், உட்கார வச்சுட்டு நாம் என்ன பண்ணணும், கலசத்துக்கு உட்கார்ந்துட்டு ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு நாம் அந்த மந்திரத்தை சொல்லி பண்றோம். யார் பூஜை பண்றாங்க அவங்க பண்ணிக்கலாம், யாரு வேணாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம், யாராவது வச்சு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுங்க. அப்ப என்ன பண்றோம், ராகுக்கு வந்து ஓம் கிரௌம் ராகுவே நமக, கேதுவுக்கு ஓம் சௌம் கேதுவே நமக. இவ்வளவுதான் மந்திரம். இல்ல இந்த பீஜ மந்திரம் மட்டும் தெரியல அப்படின்னா, ஓம் ராகுவே நமக, ஓம் ராகுவே நமக, ஓம் கேதுவே நமக, ஓம் ராகுவே கேதுவே நமக்கு 2 சேர்த்தி வேணாலும் சொல்லிக்கலாம், உங்க மனசுக்கு உட்பட்டது. ஓம் ராகுவே கேதுவே நமகன்னு சொல்லி நீங்க ஒரு 1008 சொல்லி போட்டு, அப்புறம் பூஜை என்ன பண்ணுவோம், சாமிக்கு போய் என்ன பண்ணுவோம், முதல்ல சாமிக்கு என்ன பண்ணுவோம், ஊதுபத்தி பற்ற வச்சு காமிக்கணும். அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுவோம், சாம்பிராணி காமிக்கலாம். மூணாவது என்ன பண்ணணும், கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு
கற்பூர பற்ற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சம்புல தண்ணி வச்சிருப்போம். அந்த தண்ணி என்ன பண்ணணும், முதல் தேங்காய் கழுவிடும். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த நம்ம பூஜை புறமே கழுவப்பட்ட பொருள் தான் வேலை செய்யணுங்க. தேங்காயில கழுவிட்டு வந்துடணுமுங்க. எல்லாமே கழுவணுமுங்க. கழுவாம பண்ணா அது பலன் கிடைக்காதுங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அந்த தேங்காய்க்கு கழுவிட்டு கொண்டு வந்தது அப்படியே கற்பூரத்தில் காமிக்கிறோமுங்க. கற்பூரத்தில் காமிச்சிட்டு குடும்பம் வந்து உள்ள இருக்கிற மாதிரி வைக்கணும். கையில் வைக்கிறது எப்படி இருக்கணுங்க, குடுமை உள்ள வர்ற மாதிரி வச்சு தேங்காய் உடைக்கணுங்க. குடுமை நம்ம கைக்குள்ள வச்சிட்டோம்னா குடும்ப பகுதி உள்ள நம்மளை நோக்கி மாற மாதிரி வச்சு அதை நீங்க உடைச்சு, எல்லாம் வெளியே கொண்டு போய் எல்லாம் உடைக்கப்படாதுங்க. நீங்க எங்க பூஜை பண்றீங்களோ அந்த கலசத்துக்கிட்டவே வச்சு உடைக்கணுங்க. ஒரு சிலர் என்ன உடைக்கிற போது என்ன வெளியே போய் உடைக்கிறதெல்லாம் வேலை செய்யாதுங்க. அதே இடத்துல ஒரு கொடுவாள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. முதலே பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காய் உடைச்சு அந்த தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு அந்த தேங்காயில குடுமை இருக்கிற மூடி, குடுமை இல்லாத மூடி. குடுமை இருக்கிற மூடி என்ன பண்ணணும், சாமியோட இடது பக்கம் வைக்கணும். குடுமை இல்லாத சாமியோட வலது பக்கம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு இந்த விபூதியும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த பையனோ பொண்ணோ யாருக்கு பரிகாரம் பண்றீங்களோ அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிக்க சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணணும், பாத்ரூம் போக சொல்லிடுங்க. பாத்ரூம் போய் உட்கார சொல்லுங்க. நம்ம குளிச்சுடணும். பாத்ரூம்னா அல்லது ஓப்பன் பிளேஸ் இருந்தாலும் பரவாயில்ல. போய் ஆணா இருந்தா பரவாயில்ல, பெண்ணா இருந்தா பாத்ரூம்ல உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பானையில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பானையில நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பால் இருக்கு, ஊற்றி வச்சுக்கோங்க. 1.25 லிட்டர் பால். இந்த 1.25 பாலை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் முதல் நாம தான் குரு பரிகார நிவர்த்தி பண்ற மாதிரி அந்த பொண்ணோட தலையில ஒரு பாதி பால் ஊத்திக்கிறதுங்க. சரிங்களா? மிச்ச பாலத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அண்டாவில் வந்து ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் குடிக்கிற மாதிரி தண்ணி ஒரு அண்டா ரெடி பண்ணிக்கணும். அந்த தண்ணிக்குள்ள இருந்து பாலை ஊற்றிடணும். ஊத்திட்டு அந்த ஆணோ பெண்ணா அவங்களுக்கு தண்ணி நம்ம வந்து யாரு வேணாலும் மோந்து ஊற்றி நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஊற்றி பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து யாரு பூஜை பண்றாங்களோ வெறும் பால் அந்த பொண்ணோட தலையில அல்லது பையனோட தலையில ஊற்றிடணுங்க. மிச்சத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அண்டாவில் ஊற்றிட்டோம்னா இந்த தண்ணி ஊற்றி ஒரு 30 லிட்டர் தண்ணி எந்த போதுமானது ஊற்றி அவங்களை குளிச்சுட சொல்லுங்க. குளிச்சு விட்டுட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி பூராமே அவங்க தலையில் ஊற்றிடணும். அதாவது மிச்சம் தண்ணி இருந்தாலும் கூட பூராமே ஒவ்வொரு சொம்பும் தலையிலிருந்து ஊற்றணும். உடம்புக்கு ஊற்றக்கூடாது, தலையிலிருந்து ஊற்றணுங்க. ஒரு 20 லிட்டர் போதும் அப்படின்னு சொன்னா 20 லிட்டர் தண்ணி இருந்தால் போதுமான. உங்க வசதி தான் அது. அல்லது எப்படி வேணாலும் படிக்கும். இது வந்து இப்போ நான் வந்து வெறும் பாலாவே ஊற்ற சொல்லுவேன். பால் இருந்ததுன்னா ஒரு 20 லிட்டர் பால் ஊற்றலாம். நம்மளுக்கு வசதி பொறுத்தவரை என்ன பண்ணா பாலுக்குள்ள தண்ணி ஊற்றி பண்றோம். வெறும் பால் ஊற்றி பண்ணா ரொம்ப 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 சிறப்பு. ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் பால் இருந்துன்னு ஊற்றி பண்ண ரிசல்ட் வந்து பழம்பழமா கிடைக்கும். சரி, அதை விட்டுக்குவோம். ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா அந்த பொண்ணோ பையனோ போய் குளிச்சுட்டு வேற ஆல்ரெடி புது துணி வாங்கி வச்சுக்க. இந்த வழிபாட்டு தோஷ நிவர்த்தி அப்படின்னா புது துணி வாங்கி வச்சுக்கணுங்க. புது துணி வாங்கி வச்சுட்டு குளிச்சுட்டு போய் வீட்டில் அவங்க பூஜை ரூம் இருக்கிற அவங்க சாமி குலதெய்வம், அவங்க சாமி குலதெய்வத்தை நினைச்சு ஒரு கற்பூரம் பத்தி வச்சு நெத்தியில வச்சுட்டு வரணுங்க. இவங்க வர்றதுக்கு முன்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூஜையில் இருக்கிற சாமானத்தை பூரா பையில் போட்டு கட்டி வச்சிடணும். இது இந்த விநாயகருக்கு நீங்க பூஜை பண்ணீங்களா, சாமானம் வச்சீங்கல்ல ஒண்ணு வாழையில போட்டு, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த அந்த பூவை அந்த இலையெல்லாம் போட்டு அரச இலையெல்லாம் போட்டு வச்சிங்கல்ல, இதெல்லாம் போட்டு அங்க இருக்கிற விளக்குகளுக்கு எல்லாம் போட்டு அணைச்சிட்டு ஒரு பையில் போட்டு கட்டி வச்சிருங்க. யாரு இவங்க குளிச்சுட்டு அங்க வர்றதுக்குள்ள ரெடி பண்ணிக்கணுங்க. இதுல எடுத்து வைக்க வேண்டியதுன்னா வாழைப்பூ மட்டும் நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. வாழைப்பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறீங்க, தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்புறம் இவங்க குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம ஏதாவது ஒரு தட்டத்துல இருந்து அந்த விபூதி நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. விபூதி வந்து அவங்களுக்கு அந்த யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்களுக்கு விபூதி போட்டுறணுங்க. சரிங்களா? இது ஒரு டைம் முடிஞ்சு போச்சு. இந்த பூஜை எத்தனை மணிக்கு பண்றோம்னு சொல்லி 7:30 மணிக்கு பண்ண சொல்லி இருக்கிறோம். மீறி எவ்வளவு டைம் பிடிக்கும் உங்களுக்கு? 1 மணி நேரம் கூட பிடிக்காதுங்க. 1 மணி நேரம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த சாமானத்தெல்லாம் வெளியே கொண்டு போய் வச்சிடணுங்க. அப்பவே முடிஞ்சுன்னு ஏதாவது தண்ணி ஏதோ ஓடக்கூடிய இடம் இருந்ததுன்னா தண்ணி வந்து வாய்க்கால் ஈக்கல்ல போட்டுடலாம். போடுறது நல்லது. மற்ற ஏன்னா இப்போ தோஷம்னு சொல்ல முடியாது. வழிபாடு பண்ணது, தெய்வ வழிபாடு பண்ணது, நாய் விடாமல் பார்த்துக்கணும். நம்ம என்ன குழி தோண்டி போட்டு வைக்கலாம், இல்லை தண்ணி இருந்து போட்டுக்கலாம். நிற்கிற தண்ணீர் போட்டால் தோஷம் போகாதுங்க. நல்லா தெரியும். மழை கிளை ஓடுது. இப்போ திருமணம் எல்லாம் பண்ணோன்னு என்ன பண்ணணும், அந்த மழை காலத்தை பயன்படுத்திக்கலாம். மழை காலம் வர நேரத்தில் இப்போல்லாம் மழை தண்ணி எல்லா பக்கம் ஓடும். திடீர்னு எப்போ மழை வருதுன்னே தெரியாது. மழை வரும். இது மாதிரி மழை வர்றது ஆற்றுல போட்டலாம் தப்பு இல்லை. நின்றுட்டு இருந்தாலும் கூட ஆற்றுல போட்டலாம். அது இந்த அழுக்கு பிடிச்ச தண்ணி, டிச்சு தண்ணி வர ஆற்றுல எல்லாம் போடுங்க. நல்ல தண்ணியில் போட்டால் ரொம்ப சிறப்புங்க. போட்டுட்டு அது வேலை முடிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட கைவசம் என்ன இருக்குதுங்க, வாழைப்பூ மட்டும் இருக்குதுங்க. நைட் தூங்குற போது என்ன பண்ணணும், அந்த ஆணோ பெண்ணோ அந்த வாழைப்பூவை அந்த காம்பு இருக்கும், ஒரு பக்கம் காம்பு ஒரு நுனி இருக்கும், பூச்சி மாதிரி இருக்கும், நுனி இருக்கு பார்த்தீங்களா, நுனி வந்து மேல இருக்கிற மாதிரி வச்சு அவங்கள பெட்ல பக்கத்தால் வடிச்சு அந்த பெட்ஷீட்ல ஊற்றி படுத்துக்க சொல்லிடணுங்க. ஆணோ பெண்ணோ யாரு வேணாலும் படுத்துக்கலாம். படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு நேரத்தில் எந்திரிச்சு இந்த வாழைப்பூ வந்து அவங்க வீட்டில் மாடு வச்சதுன்னா மாட்டு கொடுத்துடலாம். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துடணுங்க. இந்த பூவை யாருக்கு கொடுத்துடணும், மாட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டாங்கன்னா திருமணம் டெஃபினட்டா வந்து 1 வாரத்துல நடக்கலாம், அல்லது 90 நாட்களை கன்ஃபார்ம் ஆயிரும். டெஃபினட்டா நடந்தே தீரும்.
எந்த விதமான மாறுதல் இல்லை. ஆனால் அவங்க செய்யணும். அந்த பூவை வந்து வச்சுட்டு எனக்கு மாடு இல்லை கண்ணு இல்லைங்கிறதெல்லாம் எல்லாமே முதல்ல பார்த்துக்கணும். எங்கே மாடு இருக்குன்னு பார்த்துக்கணும். பூவை 2-3 வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா கட்டாயம் வந்து அவங்களுக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க நினைச்ச காரியம் நடந்துடும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது சந்தோஷம்னு சொன்னேன். இப்போ சந்தோஷம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எங்க ஐயா ராஜசேகர ஐயா எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதே போல இந்த வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு கொடுக்கறது அது திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். போராடுறது வேறு விஷயம். ஸ்ட்ரகிள் எல்லாம் அது குடும்பம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள் தான் சந்தோஷம். போராட்டம் தான் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால திருமண பந்தமானது கண்டிப்பா நிச்சயம் கைகூடுங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒரு அற்புதமான இந்த பரிகாரத்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னே எனக்கு ஒரு பெரியவர் கொடுத்தாரு. அந்த பெரியவர் கொடுத்தது வந்து எனக்குரிய எத்தனையோ திருமணங்கள் நான் சொல்லியிருக்கேன். என்னோட சிஷியர்கள் நிறைய பேர் திருமணம் நடத்தி கொடுத்துருக்காங்க. கண்கூட எத்தனை பேருக்கு தெரியும். இதெல்லாம் வந்து படித்தவங்க கேட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை பற்றி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வந்து இந்த பரிகாரத்தை செய்து யாருக்கு தங்கள் வீட்டில் வந்து வயது அதிகமானவர்கள் வந்து குறைஞ்ச 40-45 எவ்வளவு, ஏன்னா நான் ஒரு 45 வயசானவருக்கு கூட திருமணம் பண்ணி பூஜை பண்ணி நடந்திருக்குது. நானே பண்ணி கொடுத்து 45 வயசுக்கு 45-46 வயசு இருக்கு அவருக்கு பண்ணி ஏறக்குறைய ஒரு ஒரு 10 நாள்லயே கல்யாணம் நடந்துடுது. கல்யாணம் நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தையும் பிறந்துடுது. அது ஒரு விஷயம். நம்ம நடக்குமா அப்படி வயசை எழுதி என்னன்னு யோசனை பண்ணோம். அந்த வாழைப்பூ பரிகாரம் குழந்தை பிறப்புக்கும் பயன்படுதுங்க. அது உடனே நடக்குது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வந்து இந்த எல்லாமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணம், சந்தோஷமான வாய்ப்பு. இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம். மீறி எடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா செலவுக்கு மேலே எதுவும் கிடையாது. வாழைப்பூ பால் மட்டும்தான் அதில் இருக்குது. வாழவு பானை ஒரு பானை வாங்கணும். பானையோட செலவு, பால் செலவு, இந்த பூஜை செலவெல்லாம் மட்டும் அதிகபட்சம் 100-150 முறை தாண்டாது. அழகா அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம். யாருத்துக்கிட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வழிபாடு மட்டும்தான், பரிகாரம் அல்ல. நம்ம பண்ண ஏதாவது தோஷம் வந்துடுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. பெரும்பான்மை அந்த இடத்தில் குறிப்பிட்டு வந்து அவரை தவிர யாரையும் உட்காரக்கூடாது. வாழை அந்த கலசத்துக்கு பின்னால யாரும் உட்காராம இருந்தா கண்டிப்பா டெஃபினட்டா நடந்துடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. விளக்கெல்லாம் நிறைய போடாம இந்த சாமி விளக்கு 4 விளக்கு எரியுது பார்த்தீங்களா, இந்த விளக்கு மட்டும் போதும். டியூப் லைட்டு அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இறைவன் வந்து ஜோதி வடிவில் தான் இருக்கிறவன். அந்த பரிகார தோஷங்கள் விளக்கும். குளிக்கிற இடத்துல வேணா துணி போட்டு இந்த லைட் போட்டுக்கலாம். இங்க வந்து விளக்கு இல்லாமல் வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த குத்துவிளக்கு, அதாவது இதில் இருக்கிறது எல்லாமே தண்ணியில் போடுறதுனால நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாதனங்களை முதல்ல எடுத்து வைக்க, இந்த சொம்பு கும்பெல்லாம் பூஜை முடிஞ்சது எடுத்து வச்சுக்கலாம். பொடுவெல்லாம் போட்டுறக்கூடாது. வேணுங்கிறது அதில் பூஜைக்கு வச்ச பொருள்கள் எல்லாத்தையுமே, அந்த காசு இதில் வச்ச 1.25 காசு இருக்கும், இதில் வச்ச 1.25 காசு இருக்கும், வச்ச நெய்வேத்திய சாமான்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே அப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்க வேண்டும். பால் எடுக்கிறோம், வாழைப்பூ 3 தான் நம்ம இதிலிருந்து எடுக்கிறோம். வேற எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. அதனால இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வந்து யாரு நண்பர்கள் யாரு நல்லவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு, ஏன்னா நல்லவங்க நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கல்யாணமாக பையனை வச்சு பிள்ளைய வச்சு ரொம்ப, ஏன்னா நிறைய ஒரு சூழ்நிலை நிறைய கண்கூட இப்போ சமீப காலத்தில் நிறைய உண்டு. நிறைய திருமணங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால திருமண சண்டை வேற. இது வந்து திருமண பந்தத்துக்கு இது அற்புதமா வேலை செய்யும். மற்றபடி வந்து இதுல ஏன்னா என்ன அனுபவத்தில் கண்ட இதையும் ஒளிமறைவிலும் அப்படியே நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பயிற்சியை செய்ய இதை பற்றி வந்து நீங்கள் யாருக்கு இருக்குதோ செஞ்சு பாருங்க. டவுட் இருந்தால் கூப்பிடுங்க, தெளிவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இதில் நீங்கள் 2 தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெளிப்படையாக எல்லாமே சொல்லியிருக்கிறேன். கேட்டு பலனடையணும். ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ராஜநிலை ராசியரை அவருக்கு வந்து நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.